அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். குட்டி ஸ்டோரி, பாலாவின் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோட்டில் ஒரு தெருநாய் ஒன்று கிடக்கு. அந்த தெருநாயை பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது. சூம்பி போட்டு நாய் மாதிரி கிடக்கு. அப்போ ஒருத்தர் பார்க்க நல்லவர் பார்த்துட்டு, ஐயோ பாவமே ஆனாலே சுற்றிக்கிட்டு இருக்கேன், எங்கே ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் என்ன பண்ணுறாருனா, அந்த நாயை கூப்பிட்டு வச்சு ஆதரவு கொடுத்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுத்து நாயை பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கார். அந்த சப்பி போட்டு நாய் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க, ஒரு கட்டத்தில் நல்லா தடித்த உடம்பு வச்சு பன்னி மணிக்க பெருத்துருச்சு. அதான் உடம்பு சதவீதை பிடிச்சி பன்னி மணிக்க பெருத்துருச்சு. இப்போ அந்த சப்பி போட்டு நாய் பருத்த உடனே அதுக்கு பிரியாணி கேட்டு லெக் பீஸ் கேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஓனரை விட்டு இன்னொரு ஓனர்கிட்ட போயிருச்சு. தப்பு கிடையாது, ஏன்னா ஒரே இடத்துல இருக்குன்னு அவசியம் கிடையாது. உனக்கு இந்த உணவு பிடிக்கல, சரி ரைட்டு நீ போன்னு விட்டாச்சு. நீ பெரிய இடத்துக்கு போய் சந்தோஷம், எங்கே இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி நாயை விட்டாச்சு. அப்படி நாயை விட்டதுக்கு பிறகு அந்த நாய் என்ன பண்ணிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது இப்போ கொளுத்த பண்ணியாக வந்துருச்சு. கொளுத்த பண்ணி வந்ததுக்கு பிறகு இதுக்கு முன்னகுட்டி நேரத்தில் சப்பி போன நாய் மாதிரி இருந்துச்சுலா. அப்போ ஒருத்தர் பாதுகாப்பு கூட தெரியுமா, அவரையே இப்படி போகும்போது அவரை கொலைக்கு. அப்போ அந்த நாய் என்ன பண்ண வச்சுக்கிட்டே, அந்த நாயை வந்து நம்ம ரோட்டில் இருக்கக்கூடிய கல் எடுத்து வாயில் ஒன்று போட்டு வச்சுக்கோங்களேன், நாய் சரியாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி துரோக செயலை நாய் செய்யாது. ஏன்னா நாய் வந்து ஒரு நன்றி உள்ளது. கரெக்டாக நாயை பொறுத்த வரைக்கும் நாயினுடைய சிறப்பு குணங்கள் எதுனா, நன்றியோட நாய் இருக்கும், நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெறுவாக்கட்ட வேலை விருத வேலை யார் செய்வான்னா, மனுஷ பையன் தான் செய்வான். நன்றிங்கிறதே கிடையாது அவனுக்கு. வந்து அவன் அகராதிலேயே மறந்து போயிடுவான். அப்படி நன்றி கட்ட ஜென்மமாக ஒரு தடித்த பண்ணி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா, பேசு சங்கி பேசு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ காசு சங்கி காசுன்னு ஆயிடுச்சு. நான் சொன்னது முழுக்கவே இந்த நாயோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். அதாவது இந்த சங்கி ராஜவேல் நாகராஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு 2024 அளிக்கக்கூடிய வாக்கு வந்து செல்லாத வாக்கு. எது செல்லாத வாக்கு, அதுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த சங்கி ராஜவேல் நாகராஜை பதிவிடுறார். இவங்களுக்கு எதுக்கு தெரியுமா வைத்தறிச்சலுக்கு தெரியுமா, எல்லா கலல் நிறுவனங்களையும் குறிப்பாக இதற்கு முன்னகுட்டி 2021, நீங்கள் ரொம்ப போகாதீங்க, 2021 எடுத்துக்கோங்க, ரொம்ப வருஷத்துக்கு போக வேண்டாம். 2019, 2016, 2021 வரைக்குமே இந்த தந்தி டிவி, இந்த குமுத ரிப்போர்ட்டு, இந்த விகடனு, இந்த தினகரன், நீங்கள் எந்த கருமத்தை எடுத்தாலுமே என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, திமுக அதிமுக கரெக்டாக மற்றவை போட்டு முடிச்சிடுவான் 2021 வரைக்குமே. ஆனால் 2 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக அதிமுக நாம் தமிழர் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா அங்கே நீங்கள் யார்கிட்ட ரிப்போர்ட் எடுத்தாலுமே ஒருத்தன் 4 பேர் ஒருத்தன் பேசுகிறாங்கன்னா அங்கே ஒருத்தன் நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லியிருந்தான். அப்போ நீங்கள் வந்து மறுத்தாலுமே மறைச்சாலுமே நாம் தமிழர் கட்சியை கட்டாயமாக காட்ட வேண்டிய கட்டாயத்தில் எல்லா ஊடகங்களும் இருக்குது. காட்டவே கூட நினச்சாலுமே அது நடக்காது. இளைஞர்கிட்டையும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் தமிழ் மக்கள்கிட்டையும் நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருச்சு. அப்போ அங்கே பதிவிடுறதுனால எல்லா இடங்களுமே நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கி. அப்போ இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஓட்டு போடுறவங்க டாமினேட் பண்ணுற மானங்கெட்டவன். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க வந்து செல்லாத ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்க. ஏன்னா 2024 பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறாங்க அவங்க அப்படின்னு. ஆனால் மானங்கெட்ட சங்கி ராஜவேல் நாகராஜ் அவர்களே, இதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகனுடைய மாநில தலைவர், தேசிய கட்சி பெருமை பித்திரீங்களா, பெருமை பித்திக்கிட்டு அறுத்து தள்ளுறீங்களா, தேசிய கட்சி நாங்கள் இந்த இந்தியா முழுக்க எங்கள் மோடியால் பேசுகிறீங்களா, மோடியால் பேசக்கூடியவங்க. தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எந்த தொழில் நிற்காரு, நிற்க துப்பு கிடையாது. நின்னார்னா கட்சி அவர் என்ன தோற்று போயிடுவார். கட்சியினுடைய நிலைமை புரிஞ்சிடும், நோட்டாய் கீழே போயிடுவார். கட்சியில் ஒரு தேசிய கட்சி, தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், அந்த தேர்தலில் நிற்க துப்பு இல்லாதவங்க தான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலைக்கு தான் துப்பு இல்லை. இந்த அண்ணாமலைக்கு மூத்தவராக எல்முருகன் ஒருத்தர் இருந்தார். எல்முருகன் அவர் என்ன ஆகிட்டார், நியம நம்பிக்கை நேரடியாக போயிட்டார். தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி நியம நம்பிக்கை போயிட்டார். ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சிங்க, தமிழ்நாட்டின் லட்சணம் தாண்டா பிஜேபி லட்சணம். தேசிய கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்முருகன், அப்புறம் இந்த பக்கம் அண்ணாமலை. எல்முருகன் அமைச்சராகிட்டார். ஆனால் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க துணிவில்லாதவங்க தான் தேசிய கட்சி நம்ம தமிழ்நாட்டில். நோட்டாக்கிங் கீழாடா நீங்களா மானம் கட்டுறீங்களா? அப்படிப்பட்ட கட்சியை வச்சுக்கிட்டு இயக்கத்தை விட மோசமான ஒரு இயக்கம் பிஜேபி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு விட்டு கொடுத்துட்ருக்காங்க மானம் கட்டவன். யார்? ராஜவேல் நாகராஜன். நாம் தமிழர் கட்சி ஓட சொல்லாத ஓட்டான். அடே மானம் கட்டவனே,
ஐயா பத்திரிக்கையில் மணி சமீபத்தில் பேட்டி கொடுத்துருப்பார். உண்மையிலேயே அந்த 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 வார்த்தை புனிதமான வார்த்தை. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கள நீங்கள் என்றைக்கும் விமர்சனம் பண்ணாதீங்க, அவங்க உண்மையான வாக்காளர்கள். ஏன்னா அவன் துட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடக்கூடியவன். இப்படிப்பட்ட வாக்காளர்கள் நம்ம கட்டாயமாக தேவைப்படுது, அவங்க யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிம்பார். ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் காசுக்கு என்னெல்லாம் கொடுத்தான், ஓட்டுக்கு கொலுசு கொடுத்தான், இன்ப சுற்றுலா கொடுத்தான், பணம் கொடுத்தான், அப்புறம் வெள்ளி விளக்கு கொடுத்தான், சத்தியம் பண்ணான், சக்கமாக வந்தான், எல்லா கலதையும் பண்ணான். அப்படி இருந்தும் இடைத்தேர்தலில் ஒரு கட்சி 10,000 வாக்கு இருக்குன்னா, அட மானம் கெட்டவனே நீ செல்ல வாக்குன்னு சொன்ன தெரியுமா? நீ ஓட்டு போட்டால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்க. என்னுடைய கட்சி ஜெயிக்கணும் மண்ணில் நிற்கணும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்களா? அப்படி நினைக்கிற முழுக்கவே எப்படி இருப்போம்னா, துட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டவன். 10,000 பேர் ஒத்த ரூபா துட்டு வாங்கிட்டு அதை தாண்டி 10,000 வாக்கும் நேர்மையான வாக்குடா லூசு பையில, நேர்மையான வாக்கு. இந்த வாக்கு வந்து அதையும் தாண்டி இன்னொரு சொல்கிறாரு, அதான் பெரிய காமெடி. அது என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போகிறவங்க எப்படி, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். எப்படின்னா, நீ வந்து உங்கள் அப்பா காசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்க, வண்டி பெட்ரோல் போட்டுட்ருக்க அப்படின்னா உனக்கு வந்து அதை பற்றி உனக்கு அருமையாக உனக்கு தெரியும். என்றைக்கு உன் காசு உழைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ உனக்கு பணத்தோட அருமை தெரியும், உனக்கு அப்போ வந்து உன்னோட வழி தெரியும் அப்படிங்கிற. அதே மாதிரி தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து வளரும் போது, நீங்கள் உங்கள் சம்பாதித்து நீங்கள் எப்படி வாரீங்களோ அதே மாதிரி வளரும் போது நாம் தமிழர் கட்சி ஓட்டு போகிற வேஸ்ட்டு உங்களுக்கு தோணும் அப்படிங்கிறார். ஆனால் மானங்கட்டின நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு போடுற முழுக்கவே சொந்தமாக உழைக்கிறவங்க தாண்டா ஓட்டு போடுவாங்க. உன்ன மாதிரி ஊரா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸை அபகரித்து அங்கே சம்பளம் கொடுக்குறது, கண்டிப்பில் கட்டுறதுக்கு, ப்ரொமோஷன் கொடுக்க 5 லட்சம் வாங்குறது, அந்த மானங்கட்டி வேலை வந்து யார் செய்வாங்கன்னா ஒன்றுமா புரோக்கர் தான் செய்வான். இந்த பிஜேபி, இந்த திமுக, இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுற முழுக்கவே துட்டு வாங்குறவன் தான். என்னமோ திமுக ஓட்டு போடுறோம் நேர்மையானவனா எப்படின்னு கேட்கல, அதிமுக ஓட்டு போடுறோம் நேர்மையானவனா? இந்த பிஜேபி இருக்க 100 ரவுடியை சேர்த்துருக்கான். ஆதீனம், தர்மபுரி ஆதீனத்தை மிரட்டி பிட்டிப்பட வச்சிருக்கேன்னு சொல்லி மிரட்டி அவர்கிட்ட பணம் பறிக்க ரெடியாக நிற்கான் பிஜேபி சங்கி பசங்க. முழுக்க வீடியோ ஆடி. இதை தவிர என்னடா நீங்கள் பேசியிருக்கீங்க? வரவும் வார் ரூமில் உட்காந்து என்ன பேசியிருக்கீங்க? பிட்டி படத்தை எடுக்க வேண்டியது, எவனாவது ஆபாசம் பேசிட்டா போதும் அதை கண்டுபிடிச்சிட வேண்டியது, மாப்பு முடிச்சு அலைஞ்சிடுவாங்க. இதே வேலை. அங்கே தூக்கி கேமரா வைக்க வேண்டியது, மிரட்ட வேண்டியது, பொறுப்பு கர வேண்டியது. இதை தவிர இந்த கட்சிக்கு ஒன்று என்ன இருக்குன்னா, கேமரா தவிர ஒன்றுமே கிடையாது. எவனா ஒருத்தன் பொறுப்புக்கு போகணும்னா கேமரா தூக்கி காமிச்சு மிரட்ட வேண்டியது. என் ஆடியோ வந்துட்டு இருக்கு, உன் வீடியோ என்கிட்ட இருக்குது, நீ ஒருத்தங்கிட்ட போன வீடியோ என்கிட்ட இருக்குது, மிரட்ட வேண்டியது. இதைத்தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த கட்சியில் வந்து ஒன்றும் கிடையாது. என்னமோ இது இந்த நாம் தமிழர் கட்சி போடுற ஓட்டு முழுக்க சில்லா ஓட்டுனா, பிஜேபிக்கு போட்ட ஓட்டில் வந்து எல்லாமே பட்டு நெட்டுக்கு நின்றுச்சு. எல்லாமே மக்களுடைய மனதில் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஜெயிக்கிற பக்கத்து நிற்கணும் அவங்க நினைப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அதுதான் ஓட்டு போடுவாங்க. 50% அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் ஒன்றும் பைத்தியக்காரனாக இருப்பானா? எல்லாருமே ராஜா சங்கி மணிக்கு வந்துக்கிட்டு நான் உங்கள் ராஜாவல் நாகராஜ் அப்படி உட்காந்துக்கிட்டு துட்டு வாங்கிக்கிட்டு எல்லாரும் மீறுவாங்களா? மானம் கட்டவனா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. உடனே கேட்பாங்களா? மக்கள்லாம் வெறி கொண்டு சுற்றிட்டு செருப்பு கொண்டு அடிச்சிடும். இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களை பார்த்தா பைத்தியக்கார சுற்றிட்டு இருக்கியா? நீ தான் மானம் கட்டவனே, நீ தான் மானம் கட்டவன். எத்தனை மானம் கட்ட வருதுன்னு பாருங்கள். நீ மானம் கட்டவன். நீ ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்கு கரண்ட் பில் கட்டுறவனுக்கு அண்ணாமலை போட்டு தொங்கிக்கிட்டு இருக்க, தொங்கிக்கிட்டு இருக்க. அங்கே ஒன்றும் இல்லை. அதை போட்டு தொங்கி எழுந்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஒன்றுமே எல்லோரும் இருப்பாங்க நினச்சிட்டு இருக்காரா? யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அது கருத்து கணிப்பு ஒரு பேசுகிறாராம்மா. மோசமான இந்த புதிய தலைமுறை பதிவு எடுத்து போட்டு பாருங்க. பிஜேபிக்கு 18% நேராக 3 18 பேர். அதோட மோசமான முட்டியது வந்து மானங்கட்ட வைங்க உட்காந்து பேசுகிறாங்க பாருங்களாங்க. தென்காசியை வந்து பிஜேபி கைப்பற்றட்டுமே பார்ப்போம். கைப்பற்றட்டுமே பிஜேபி. நான் தென்காசியை கைப்பற்றிடுமா உட்காந்து கைப்பற்றதை பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து என்னத்தையாவது பேச வேண்டியது. இந்த நன்றி கெட்ட ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நன்றி கெட்ட ஜீவன்கள் நம்ம அதை சொன்னோம்ல, யாருனே தெரியாத ஒருத்தனாக இருந்தான். இனிமேல் யாரும் தெரியாது. யூடியூப் பிச்சை எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பிச்சை எடுத்துட்டான். 1 லட்சம் வர வரைக்கும் நான் என் மூஞ்சை காட்ட மாட்டேன், நான் வீடியோவில் வர மாட்டேன், எனக்கு 1 லட்சம் தேவைப்படுது. பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். உட்காந்து நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணாமலை ரூபா தராரு, வாடகை ரூமு கட்டிக்கிடுவார், கரண்ட் பில் கட்டிக்கிடுவார், நம்ம 2 கம்ப்யூட்டர் தரேன் சொன்ன உடனே அப்படி நாக்கு தொங்கப்பட்டு சங்கியாக மாறிட்டான். சங்கியாக மாற கொடுத்து அப்படி கலந்து போய் தோலை. உனக்கு யார் கேட்கா கலந்து நீ வந்து என்னது கிழிக்க போகிற? நீ கிழிச்சு என்ன நடந்துற போது? நீங்கள் கிழிச்சிக்கு 2000 இப்போ நடந்த 20 என்ன கிழிச்சிட்ட? நீ வந்து எங்களுக்கு உதவியாக பண்ண மானக்கட்டவனை, நீ பீட தத்தி முண்டோம், நீ தேவையே கிடையாது சொல்ல போனால். அப்படி போயிட்டோம். விமர்சனம் பண்ணினாலும் கருத்து ரீதியாக வைக்கணும். செல்லாத ஓட்டு,
அது என்ன பேச்சு? மானக்கட்டத்தனமான பேச்சு, வெறுவாக்கட்டை பேச்சு, விலங்காய் பேச்சு. மேங்க நம்ம ஊரில் அது மாதிரி வெறுவாக்கட்டை பேச்சு, விலங்காய் பேச்சு, அது வந்து மானக்கட்டை பையன் அப்படி தான் வருது பாருங்கள். செல்லாத ஓட்டு அப்படிங்க லூசு பையன். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க தான் காசுக்கு பணத்திற்கு தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காம உண்மையும் நேர்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க. இந்த ஊரில் 31 லட்சம் நாம் தமிழர் கட்சி வாக்கு வச்சிருக்கு தமிழ்நாட்டில். இப்போ நாளைக்கு 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடியாக மாறுறது என்ன அர்த்தம் காட்டுதுன்னா, ஒன்றை மாதிரி புரோக்கர் பசங்க தமிழ்நாட்டில் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மானங்கட்ட ராஜவேல் நாகராஜே 1 கோடி பேர் நாங்கள் வந்துட்டோம். ஓட்டுக்கு காசு கொடுக்கல, ஓட்டுக்கு நாங்கள் காசு வாங்கலை, ஓட்டுக்கு பரிசு பொருள் நாங்கள் வாங்கலை, ஓட்டுக்கு எந்த விதமாக இலவச பொருள் நாங்கள் வாங்கலை. உண்மையான வாக்காளர்கள், நேர்மையான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் உருவாயிருக்காங்கன்னு சொல்லி செருப்பை கழட்டி மக்கள் அடிக்கிற அளவுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. உனக்கு வந்து அதான் நடக்க போகுது. இது என்ன செல்லாத வாக்கு? செல்லாத வாக்கா? நேர்மையான வாக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நேர்மையான வாக்கு, உண்மையான வாக்கு, புனிதமான வாக்கு. குறிப்பாக சொன்னால் தமிழ் தேசிய மலரனும் உண்மையான தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவித்து வாக்கு செலுத்த போகிறாங்க. செல்லாத வாக்குனா நீ தான் செல்லாத பையன். நீ ஏன் செல்லா காசு, நீ ஏன் செல்லாத பையன்? நாம் தமிழர் கட்சியிலேருந்து சப்ஸ்கிரைப் வாங்கிக்கிட்டு அப்படி யூடியூப் அப்படி வளர்த்துக்கிட்டு அப்படி அங்கே அண்ணாமலை பார்த்து ஓடி போன எச்சிக்கல் டாக்கு இது நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இந்த மானகண்டை இறங்கி வீடியோ போட்டு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வாய்ப்பு அவனையும் கண்டென்ட் கொடுத்தான். நல்ல நன்றியை தெரிவித்து இந்த கால் வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.